வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து செகண்ட் மேட்ச் நடக்க போகுது. மும்பைக்கும் கேகேஆருக்கும். ஸோ அதில் வந்து யார் வந்து வின் பண்ணுவாங்க, வின்னிங் சான்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து டீம் 11 வந்து என்ன இருக்குது, அதோடைய வின்னிங் ப்ரொடக்ஷனு டீம் 11 அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. நம்ம அதை பற்றி முழுசாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மும்பையை பற்றி பேசலாம். மும்பையை பற்றி சொன்னோம்னா போன வருஷம் கோர் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து. ஸோ அவங்க 11 வந்து ரொம்பலாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அப்படியே போன வருஷம் விளையாண்ட 11 அப்படியே ஆல்மோஸ்ட் 10 மெம்பர் இருப்பாங்க. ஸோ ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சாண்டன் இந்த வருஷம் ஆளா வைப்பாங்க. ரோஹித், ரயன் ரிக்கில்டன் இந்த வாட்டி எடுத்துக்காங்களா, அவர் ஆடுவாப்பில். திலக் வர்மா, வில்ஜாக்கு, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, நமந்தீர், தீபக் சகர், பும்ரா, சாண்ட்னர், அஸ்வினி குமார், இவங்க தான் 11. ஸோ மும்பையோட 11 வந்து ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சிம்பிளாக வச்சிருப்பாங்க. அவங்க எப்பவுமே அவங்க இதாக வச்சிருப்பாங்க. ஸோ கேகேஆர் வந்து பார்த்துக்கலாம். கேகேஆரில் வந்து பார்த்தோம்னா ஃபின்னாலன் ஓப்பனிங் வந்துருவாரு, சுனில் ஓப்பனிங், 2 ஃபாரின் பிளேயருமே வந்து ஓப்பனிங் போயிடுவாங்க. ஒன் டே ஒன்றாக்கானே வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து கிரீன் வருவார். அதுக்கப்புறம் அங்குஷ் ரகுவன்சி வருவார். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்க நம்ம ரிங்கு சிங் வருவார். அதுக்கப்புறம் ரமன்தீப் வருவார். இக்கடையில் வந்து சப்போஸ் தேவைப்பட்டால் ரவுமன் பவுலுக்கு முன்னாடியே இறங்கிடுவாங்க. ரவுமன் பவுல். அதுக்கப்புறம் பவுலர் சொல்லுவாங்க வருண் சக்கரவர்த்தி, உம்ரான் மாலிகி, கார்த்திக் தியாகி, அப்புறம் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் வைப்பாங்க. இதுதான் அவங்க 11 இருக்க போகுது. இன்னைக்கு வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா கேகேஆர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேட்டிங் நல்லா இருக்க வச்சிருக்காங்க, பவுலிங் வீக்காக இருக்காங்க. ஏன்னா பவுலிங் வீக்காக இருந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். நேற்று மேட்ச் நடந்தபோது தெரிஞ்சு சார்ஸ் என்னதான் வந்து பேட்டிங் நல்லா பண்ணணும், பவுலிங் டோட்டலாகவே ஒன்றுமே போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மும்பை சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. கேகேஆர் வந்து அவ்வளோ ஸ்டோரி முடிஞ்சிருச்சு கேகேஆருக்கு. ஸோ மும்பை வந்து பவுலிங்லையும் பெஸ்ட்டாக இருக்காங்க, பேட்டிங்லையும் பெஸ்ட்டாக இருக்காங்க. எனக்கு பொறுத்த வின்னிங் சான்ஸ் வந்து மும்பைக்கு 60% கொடுப்பேன், கேகேஆருக்கு 40% கொடுப்பேன். இதான் வின்னிங் ப்ரொடிக்ஷன். உங்களோட வின்னிங் ப்ரொடிக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட இப்போ 11 எப்படி இருக்கு அதையும் ப்ரொடிக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? எனக்குள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கேகேஆரில் வந்து நான் ரிங்கு சிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் அவருக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக கொடுக்காம ரொம்ப கீழே இறக்கி விட்டு லாஸ்ட் 5 பால் 10 பால் கொடுத்துட்டு அவர் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரிங்கு சிங் நல்லா யூஸ் பண்ணாங்க. இப்போ அவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. பட் இந்த வருஷம் அவர் நல்ல முறை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்காங்க, அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க நம்புறேன். ஸோ நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? மும்பையில் வந்து நீ ரோஹித்தோட பேட்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுவார். பேட்டிங் வந்து உடம்பெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ரொம்ப வெயிட்டை குறைச்சி நல்ல முறை வந்திருக்காரு. ரயன் ரிக்கில்டன் பேக், குயின்டன் டிகாக்கும் பேக்கு. ஸோ வந்து என்னால் குயின்டன் டிகாக், ரயன் ரிக்கில்டன் 2 பேருக்கு யாராவது அவ்வளோதான் வாய்ப்பு இருக்கும். மேபி வந்து குயின்டன் டிகாக் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ரயன் ரிக்கில்டன் விளாடுவார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா ஃபார்மில் இருக்காரு. ஸோ அவங்க தான் பார்க்கலாம் யார் விளையாடுறாங்கன்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனு. ஓகேங்களா? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இது வரைக்கும் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை வந்து ஜெயிச்சு 10 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லையா. இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோக்குறது வந்து நம்ம ராசி நினைச்சாங்க. இப்போ 5 வருஷமா அவங்க கப் அடிக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரு வின் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து பிளே ஆஃப்ல போக முடியாமல் போனதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை, ஒரு 2 பாயிண்ட்ல தான் வெளியே போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சினாங்கன்னா அந்த பாயிண்ட் கிடைச்சிருக்குமா? ஸோ அதை கண்டிப்பாக இந்த வாட்டி ஹார்திக் பாண்டியா திங்க் பண்ணுவார். ஹார்திக் பாண்டியா மேலே ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு. அவர் ஒரு கேப்டனா வந்து இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. அவர் ஒரு பிளேயரா ஆல்ரவுண்டர் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவர் கேப்டனா அவர் ப்ரூவ் பண்ணல. இன்னைக்கு பண்ணுவாரா இந்த வேர்ல்டு கப், சரி இந்த ஐபிஎல் ப்ரூவ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பத்தி? அதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.